கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 14வது வாசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:14 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, உரர உரரரா ரிபரரிரரா, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, சத்துரு வரும் போது எதிராய் கொடைபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடைபிடிப்பீர், எக்காலம் ஒதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஒதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், உப்பாரா ரே பாரா ரே பரரா, உபரா உபரரா உகரரிகரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், தினம் வளமாய் வாழ்கிறோம். இயேசுவே நாமத்தினாலே சிவங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மா பிரைஸ் லார்ட், துளசியான சரியா தெரியல, முதல் மாதிரியா பாக்குறேன், உங்களுக்கு பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 1:14, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது, அவர்களை சுமந்து இழைத்து போயிடும். மாத பிறப்பு பண்டிகை இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. உங்களுக்கு நான் காமிச்சேன், வருஷத்துக்கு 2 முறை அவர்கள் தேசத்து இல்லை எங்க இருந்தாலும் எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்துக்கு வரணும். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் எதிரிகள் உங்க தேசத்தை தொடாதபடி நான் பாதுகாப்பேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து சொன்ன பண்டிகை எனக்கு விருப்பம் இருக்குங்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கைகள் ரத்தத்தினாலே நிறைந்திருக்கு. 15வது வசனம் சொல்லுங்க. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனத்துல என் ஆத்துமா வெறுக்கிறது, ஆத்துமா வெறுக்கிறது. ஆண்டவர் நம்மள முக்கூட்டு கலவையாக உண்டாக்கியிருக்கிறார். முக்கூட்டு கலவை, ஆவி, ஆத்துமா, சரீரம். மிருகங்களுக்கு ஆத்துமா கிடையாது, மனுஷர்களுக்கு மாத்திரம் ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த சரீரம் எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்தோடு இணைக்கிறதுக்கு, கனெக்டிங் போர்ஷன். கண்கள் பார்க்கிறதுக்கு, காது கேட்கறதுக்கு, வாய் பேசுறதுக்கு, தொடுறதுக்கு, எல்லாமே கனெக்ட், உலகத்தோட கனெக்ட். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு முட்டையை உதாரணமாக எடுத்து சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த ஓடு நம்முடைய சரீரத்திற்கு இணையாக இருக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா, இப்ப நம்ம ஆண்டவர் சொல்ற பாத்தீங்களா, ஆத்மா. இந்த ஆத்மா
ஒரு வெள்ளை கருக்கு அடையாளம் இருக்கு, மஞ்சள் கரு ஆவி. இந்த ஆர்டர் தான் இருக்கு. அப்ப அந்த சரீரத்துக்கு நடுவில் இருக்கிற ஆத்மா, இந்த பக்கம் மஞ்சள் கருங்கிற ஆவி. இந்த ஆத்மா இரண்டு பக்கமும் போக முடியும். உலக பக்கம் போக முடியும், கண்களுக்கு அடிமையாக முடியும், காதுகளுக்கு அடிமையாக முடியும், பேச்சுக்கு அடிமையாக முடியும், இந்த பக்கம் போக முடியும். ஆனா இந்த சைட்ல இருக்குது ஆவி. ஆவி பக்கம் நம்ம அடிமையாக போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜெபம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வேத வாசிப்பு சந்தோஷமா இருக்கும், ஆண்டரோடு இணைகிற காரியம் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். இது அமைப்பு, முக்கூட்டு கலவை, ஆண்டருடைய ஆத்துமா சொல்றாங்க. இதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு எபிரேய வார்த்தை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஷியோ 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 அப்படின்னா யார்? ஸ்பெல்லிங் சொல்றேன். பி யாஸ் யூ சி ஹெச் இ. பி யாஸ் யூ சி ஹெச் இ. இமெயில கூட அதனால சியோ, அது இழுத்து வாசிங்க. இதுக்கு ரைட் டிரான்ஸ்லேஷன் என்ன கேட்டீங்கன்னா சுவாசம், பிரீத். இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2:7. இங்கதான் அந்த சுவாசத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம். ஆத்துமாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனாய் கர்த்தர் மனுஷரை பூமியிலே மண்ணிலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவாக. ஆதாம உண்டாக்கும் பொழுது ஒரு 33 வயதுள்ள ஒரு சரீரமாகிய ஒரு மண்ணை உண்டாக்குறார். இங்கிலீஷ் பேப்பர்ல டஸ்ட். மண்ணுக்கும் டஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டஸ்ட்ங்கிறது தூசி. எங்க ஹாஸ்பிட்டல் மெயின் ரோட்ல இருக்குது. ஏன்னா இப்பெல்லாம் எவ்வளவு குறைஞ்சிச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் அது வழியா போகிறதுனால அது தூசி மேல பட்டிருக்கும். அந்த தூசியை துடைக்காம நம்ம அங்க உட்கார முடியாது. ஆனா மண்ணுக்கு வேல்யூ இருக்கு, செம்மனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஆத்துமனுக்கு பயங்கர வேல்யூ. ஒரு பில்டிங் கட்டுறதுனா மண்ணு வேலை அநியாயத்துக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, தமிழ் பைபிள்ல மண்ணுனால உண்டாக்கி இருக்குன்னு சொன்னாலும் ரைட் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தூசி, டஸ்ட். இப்போ முதல் முறையாக நம்ம ஷியோங்கிற ஒரு வார்த்தையை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணோடு, மண்ணில், மண்ணுங்கிறது டஸ்ட், உண்டாக்கி ஒரு ஷேப் கொடுத்துட்டு நாசியிலே ஊதினார் ஜீவ சுவாசத்தை. ஜீவ சுவாசம் உள்ள போன உடனே மனுஷன் ஜீவ ஆத்மாவாயிட்டான். ஆத்மா. இந்த ஆத்மா எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர்ட்ட இருந்து வந்தது. இதற்கு பெயர் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். இந்த உலக மனிதர்கள் எல்லாரும் இப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஆதாம்கிட்ட இருந்து ஒரு ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு சுவாசம் வந்து அவரெல்லாம் ஜீவ ஆத்மா ஆயிட்டாங்க. இது முதல் பிறப்பு. எல்லாரும் ஆதாம் இருந்து எல்லாரும். ஆனா எப்ப நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ நம்முடைய 2வது பிறப்பு வருது. சரி, அதுலதான் நமக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைக்குது. இது நம்ம பார்க்கிற ஜீவ சுவாசம்ங்கிற ஆண்டவருடைய நாசியிலிருந்து வருகிற சுவாசம் என்ன அப்படின்னா இம்மார்டல், அழிவு இல்லாதது. அழிவு இல்லாதது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின்ல இருந்து சில பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் போறாங்க. அவங்க ஓவர்சீஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு அமைப்புல இருந்து அனுப்புவாங்க. எல்லாம் வாலிப பெண்கள், ஃபாரினர்ஸ். அதுல ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பான். எங்க பண்ண கூட வரும். அப்ப காலையில ஒரு 11:30க்கு நான் கீழே ஒரு ப்ரேயர் நடத்துவேன். நான் அங்க ப்ரேயர் நடத்திட்டு மேல வர்றதுக்குள்ள நிறைய பேஷண்ட் சேர்ந்துருவாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட கேட்பா, நீ இவ்வளவு பிஸியா இருந்துட்டு would you want to waste your time by going for the prayer அப்படின்னு கேட்டான். ஏன்னா பார்க்குற இவ்வளவு பேஷண்ட் சேர்ந்துட்டாங்களே, இந்த லூசு பாய கீழே உட்காந்து பிரேயர் நடத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஏமா என்னுடைய பழைய வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கைன்னு லேசா சொல்லிட்டு இப்போ நான் புதிய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு வந்து ஆண்டவர் என்னுடைய ஆத்மாவை ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், do you have soul அப்படின்னு நான் கேட்டேன்.
அதுக்கு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்கிறேன், சார் ஐ ஆம் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் சோல். அப்படின்னா நான் விஞ்ஞானம் படிக்கிற பொண்ணு, எனக்கு இந்த ஆத்துமாங்கிற எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான். நான் சொன்னேன், சரி உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காண்டி அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீ மேலே மொட்டை மாடிக்கு போடுறேன், அங்கேருந்து என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் கிராவிட்டி அப்படின்னு சொல்றேன். அப்போ எனக்கு புவி ஈர்ப்பு சக்தி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டு மேலேருந்து கீழே குதிச்சா நீ அப்படியே மிதந்துட்டு இருப்பியான்னு கேட்டேன். நோ சார், ஐ வில் ஃபால் அண்ட் டை அப்படின்னா. நீ இல்லைங்கிறதுக்காண்டி அது இல்லைன்னு கிடையாது. நீ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிற, நான் என்ன டான்ஸாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நானும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், நான் ஒரு டாக்டர். இருந்த ஒரு 15 நாள் எவ்வளோ காரியங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டேன், இதையும் கற்றுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அநேகருக்கு இந்த ஆத்மாவை குறித்து ஒரு பாரம் இருக்காது. இது இம்மார்டல். இம்மார்டல்னா இதை அழிக்க முடியாது. எதை அழிக்க முடியாது? ஆத்மாவை அழிக்க முடியாது. நீங்க ஆண்டவரோட கூட இருந்து பரிசுத்தமா வாழ்ந்து ஒரு நாள் உங்க வாழ்க்கையை முடிக்கும் போது உங்களுடைய ஆத்மாவை தேவதூதர்கள் அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நடந்த சம்பவம், கற்பனை கதை கிடையாது, நல்லா சொல்றேன். ஒரு மைனா சுரங்கம். அந்த சுரங்கத்துல தாது பொருள்கள் அவங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அங்க ஒரு சீஃப் இன்ஜினியர் தான் அதுக்கு இன்சார்ஜ். அவர் ஒரு நாஸ்திகன். ஆனால் அவருடைய மனைவி ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட பெண், எப்பயும் ஜெபிச்சுக்கிட்டு. ஒரு நாள் அவருடைய முகம் ரொம்ப சோகமா இருக்குது. எனக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. இல்லம்மா, எங்களுடைய டைரக்ஷன்ல தாதுகள்லாம் நின்று போச்சு, வெறும் மண்ணு தான் கிடைக்குது. இப்போ எங்களுடைய டைரக்ஷனை மாற்றணும். ஆனா டைரக்ஷனை மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில டிஸ்டன்ஸ்ல, சில கிலோமீட்டர்ல ஒரு பெரிய ஒரு டேம் இருக்கு. நாங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோன்னா அத்தனை தண்ணி உள்ள வந்து உள்ள யார் யாரெல்லாம் மைனுக்குள்ளோ எல்லாம் நாங்கள் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. நம்ம சொல்லுது, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவர் நினைச்ச போலயே அந்த டேம் உடஞ்சிருச்சு. அந்த ப்ரெஷர்ல தண்ணி உள்ள வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எல்லாரோடைய பாடியை வெளியில கொண்டு வராங்க. இந்த இன்ஜினியருடைய பாடியும் கொண்டு போய் இவர் டெத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ அடக்கத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு அந்த பெட்டியில வச்சு கொண்டு போறாங்க. ஒரு கிளையில அதை அடிக்குது, பொத்தனை கீழே விழுந்துச்சு. அவர் உயிரோடு நிறுத்திக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆச்சு. என்னங்க நீங்க செத்து போயிட்டீங்க, உயிரோட வந்துட்டீங்க? செத்தது உண்மைதான், என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு. என்னுடைய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்கெல்லாம் மூச்சு திணறோம், நான் மறிக்கிறேன். எனக்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியில வர்றாரு. அது என்னையும் போல இருக்காரு. கரு கரு கருன்னா பயங்கரமா ஒரு சில பிசாசு வந்து என்னை பிடிச்சி இழுக்குது. வா நரகத்துக்கு போவோம், வா நரகத்துக்கு போவோம்னு சொல்லி. நான் சொன்னேன், என் மனைவி எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, என்னை விட்டுரு, நான் என் பொட்டாட்டிகிட்டே போறேன்னு சொல்லி. நோ நோ நோன்ட்டு தரதரம் இழுத்துட்டு பெரிய ஒரு மலையை பார்க்குறாரு. அந்த மலையில ஒரு பெரிய குகைக்குள்ள கதவை திறந்து உள்ள தூக்கி போட்டுட்டு அதை மூடிட்டாங்க. உள்ள பார்த்தா அத்தனை ஆத்மாக்கள் வேதனையோடு இருக்குது. அக்னி கடல் இருக்குது. அதுல அந்த பிசாசு அவங்கள உள்ள தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இவர் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு பிரகாசமா ஒரு லைட், இப்படி ஒரு லைட் எல்லாம் பார்த்தோன்னா பிசாசுலாம் ஓடுது, அங்கங்க ஓடுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே வந்து அந்த கையை காட்டுறாரு. அதில் ஆணி அடிக்கப்பட்ட துவாரம் இருக்குது. அப்படி மேலே தூக்கிட்டார். ஆனால் வெளியில கொண்டுட்டு சொல்றான், ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ a second chance. எல்லாருக்கும் கிடைக்காத செகண்ட் சான்ஸ் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ திரும்ப இந்த உலகத்துக்கு போகணும். போய் நீ ஒரு இன்ஜினியர், எல்லாட்டும் சொல்லணும், நரகங்கிறது பொய் கிடையாது. எல்லாம் நினைக்கிறாங்க அது பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறாங்க. இன்னும் நான் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அநேகரை நீ அந்த இடத்துல போகாம தப்பிக்க இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினாராம். இது அவருடைய ஆத்மா பிரிஞ்சு நரகத்துக்கு போயிட்டு திரும்பச்சு. எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது. சரி, இப்ப திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உண்டாக்கி ஜீவா சுவாசத்தை, இம்மார்டல் லைஃப், அது அவுட்டர் இருக்கிற இம்மார்டல் லைஃப் தான் இங்க நம்ம பார்க்குற ஆத்மா. சரி, ஆத்மாங்கிறதுக்கு ஷோயி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பிரீத், இம்மார்டல்.
இது அழிவு இல்லாததுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வசனம் காட்டப்படுறேன். அழிவு இல்லாதது மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, இம்மார்டல். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவை கொல்ல முடியாது, சரீரத்தை கொல்ல முடியும். சரி, ஒரு கதை உண்டு, நடந்த சம்பவம் தான். ரிச்சர்ட் உம்ரான் அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும். ரிச்சர்ட் உம்ரான் இவர் ஒரு யூதர். இந்த யூதன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டாரு, பெரிய சபை வச்சிருந்தாரு. இந்த ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தோன்னா இவர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இவர் எவ்வளவு கொடுமை பண்ண முடியுமோ கொடுமை பண்ணாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு போஸ்டிங் எங்க போட்டிருந்தாங்கன்னா, பார்ல இந்த கீழே வாந்தியெல்லாம் எடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அசிங்க வாக்கி அதெல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது இவர் வேலை. பெரிய பாஸ்டர், ஆசையா அந்த வேலையை செய்வார், ரொம்ப நீட்டா செய்வார், எல்லாருக்கும் மச்சி இந்த அழகா கிச்சடா இருந்தாலும் சொல்லி. அந்த நேரத்தில் அந்த பார் மூடுற டைம் ஆயிடுச்சு. ஒரு ஹை ஆபீசர் வந்து குடிச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறார். அந்த பார் சிற்பத்தி எல்லாம் வந்து கேட்கறாங்க, ஐயா மூடுற டைம் ஆயிடுச்சு, நீங்க கொஞ்சம் போனீங்கன்னா நாங்க பாரை மூடிடலான்ட்டு. ஐ வில் நாட் கோ, வாட் வில் யூ டூ அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப ரிச்சர்ட் உமரான் வந்து, ஐயா உங்களுக்கு உண்மையான சந்தோஷங்கிறது என்னென்ன தெரியுமோ அப்படின்னு பையன் கேட்கிறாரு. உண்மையான தான் குடிக்கிறேன் இதான சந்தோஷம் இல்லையா? இது சந்தோஷமே கிடையாது. உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உண்மையான சமாதானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் ஒரு வசனம் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை விட்டு செல்கிறேன். அந்த வசனம் பைபிள் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. நீ நான் யார் நமக்கு தெரியுமா அப்படின்னு இருக்காரு. தெரியும், நீ ஆபீசர். அதான் தப்பு. நீ எப்படி பாஸ்டரா இருந்தியோ ஒன்னே மாதிரி நானும் ஒரு பாஸ்டரா இருந்தேன். ஒரு பெரிய சபையை நான் வச்சிருந்தேன். ஆனா இவங்க என்னை டார்ச்சர் பண்ணி நான் ஆண்டவரை மறுதளிச்சு. நீ மறுதளிக்கல, நான் மறுதளிச்சேன். மறுதளிச்ச உடனே என்னை அவங்க உடலை என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உன் சபையில நீ ஞானஸ்தானம் கொடுத்து நீ வழி நடத்துற 2 பெண் பிள்ளைகளை நீ கூட்டிட்டு வந்தானா உடனே நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் நைஸா போய் 2 பெண் பிள்ளைகள் அவங்க விபச்சாரத்தில் இருந்தவங்கள மனம் திரும்ப வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டோர்களை கொண்டு வந்தா 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தார். 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்த உடனே அந்த இவருடைய ஆபீஸர் சொல்றாரு, ஒரு கன்னை கொடுக்குறாரு. நீ தானே வழி நடத்துன, 2 பிள்ளைகளையும் கன்னை வச்சு ஷூட் பண்ணேன்னா உடனே நான் எங்க ஆளா நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் 2 பேரும் அப்படியே கையெடுத்து வணங்குறாங்க. வணங்கி, பாஸ்டர் பாவ வாழ்க்கை என்னென்ன நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க, பரிசுத்தமான அவருடைய பிள்ளைகளா மாத்தினீங்க, உங்க கையினால ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, உங்க கையினால் நீங்க எங்களை கொன்னீங்கன்னா நாங்க சந்தோஷமா பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம எதுவும் மனசு திரும்பிடுவோமோ அப்படின்ட்டு கன் எடுத்து டாப்னு ஷூட் பண்ணிட்டார். அவ எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு கொடுமையாக ஆண்டவரை மறுதளிச்ச மனுஷன் அவர். அந்த ரிச்சர்ட் உமரானை பார்த்து சொல்றாரு, எவ்வாறு நான் இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் இந்த கண் எடுப்பேன், இங்க வச்சு ஷூட் பண்ணிட்டு செத்து போயிடும், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாரு. இதுக்காக சொன்னேன், இதுதான் ஆத்மா. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களை ஈராமல் சரீரத்தை மாத்திரங்களுக்கு நீங்கள் பயப்படணும். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படும். இஸ் இம்மார்டல். 2வது இதுக்கு ஒரு காரியம் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் பக்கம் 630 எஸ்தர் 8வது அதிகாரம் 11வது வசனம். இஸ் a seat of உணர்ச்சிகளின் உறைவிடம் தான் இந்த ஆத்மா. அதுக்கு நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். எஸ்தர் 8வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அவைகள் அகசுவேரு ராஜா எல்லா நாடுகளுக்கும் ஆதார மாதத்திலே 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அந்த ஒரே நாளிலே, அந்த ஒரு நாள்ல இவங்க எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. அப்ப அந்த ஆத்மா, அங்க இருக்கிற யூதருடைய ஆத்மா வேதனையில் இருந்துச்சு. அந்த ஒரு நாள் வந்தா
எங்க கதை முடிஞ்சிருச்சு. ஆனா அதே யூதர்களுடைய அதே ஆத்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 இவ்விதமாக யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனம் இது எங்க வந்தாச்சு? சரீரத்தில் கிடையாது, ஆத்மால பெரிய ஒரு பயம் வந்துச்சு, அதுவும் ஆத்மால தான் வரும். அதே நேரத்தில் ஹாப்பினஸ் அதுவும் ஆத்மால தான் வரும். ரெண்டாவது இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு, எ சீட் ஆஃப் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னா ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. என் தம்பி ஒரு பர்சனாலிட்டி, அது பயங்கரமான பர்சனாலிட்டி. எங்க அண்ணா ஒரு பர்சனாலிட்டி, நான் ஒரு பர்சனாலிட்டி, 3 வேற வேற கேரக்டர். அந்த பர்சனாலிட்டிங்கிறது எங்க தான் இருக்குன்னா ஆத்மால தான் இருக்கும். வாசிப்போம், சீட் ஆஃப் பர்சனாலிட்டி. லூக்கா 9வது அதிகாரம் 24. லூக்கா 9:24. பின்பு அவர் எல்லாவற்றையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து. இந்த பர்சனாலிட்டியில வெறுக்கிற தன்மை இருக்குங்க. எல்லாருக்கும் தங்களை குறித்து ரொம்ப உயர்வா நினைக்கணும், ஆனா வெறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சீஷர்லாம் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்து என் பின் பறக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன்னை கருத்து. பர்சனாலிட்டி ஒரு சீஷருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னை வெறுத்து வாழ்கிற அனுபவம். இது கோபிரதர், அவர் ஒரு கலெக்ஷனுக்காக ஃபாரின் போக இருந்துச்சு. அவர் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிஷப் கூட கூட்டிட்டு போறாரு. அந்த பிஷப் மாதிரி அவர் சொல்றாரு, ஒரு காட்லி மேனை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார். ஃபாரின்ல ஒரு ஹோட்டல் அங்கிருந்து போட்டிருக்காங்க. இவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு பிஷப். அவர் என்ன பண்ணாரா, டாக்டர் இங்கே கட்டில் படுங்க, இந்த கட்டில எல்லாம் நான் படுத்தானே எனக்கு சரிப்பட்டு வராது, தலை நேரத்து கீழே படுத்துக்கிறேன் அப்படின்றாரு. என்னங்க பிஷப் கீழே? நான் ஒரு சாதாரண மனுஷன் ஐயா, ஆர்டர் எனக்கு பிஷப் ஆக்கிட்டார், இங்கே நம்ம வந்த நோக்கமே வேற அப்படின்ட்டு தரையில் படுத்துக்கிட்டாராம். ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட போனால் அவங்க முதலே சொல்லிடுவார் அவர், ஐயா எனக்கு கொஞ்சம் போல கஞ்சி மட்டும் கொடுங்க, எனக்காக நிறைய அந்த நான்வெஜ்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டாக்டருக்கு கொடுங்க, அவர் கொஞ்சம் யூஸ் நல்லா சாப்பிட்டுட்டு சொல்லுவார். நான் இப்படி ஒரு காட்லி மேனை பார்த்தது. தன்னை தானே வெறுத்து, இவர் நினைச்சா என்னன்னாலும் செய்வார், ஆனா வெறுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். வெறுக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டாமினா அல்லது ஸ்ட்ரென்த். எல்லாரும் முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன தேவைங்கிறத நான் உங்களுக்கு காட்டப்போறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனம் 6:19. அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை சொல்லுங்க? நான் சீசன், நான் வெறுக்கணும். இந்த ஆத்மாக்குள்ள ஆண்டவர் அழியாத ஒரு ஆத்மா கொடுத்திருக்காரு, இந்த பத்திரமா நான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வெறுத்து அந்த நம்பிக்கை. எபிரேயர் 6:19. இந்த நம்பிக்கை நமக்கு நிலையும். நிலைனா ஃபார் எவர். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆத்மா அழிவில்லாதது. இது அழிவில்லாத இடத்துக்கு போய் சேரும், பரலோக ராஜ்யத்துக்கு. நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போற மக்கள் ஆத்மா நங்கூரமாக. இந்த ஆத்மாவுடைய நங்கூரம் ஒரு உறுதி இருக்குது. நான் கட்டாயம் பரலோகம் போயிருவேன், என் கண்களை இங்க மூடும்போது பரலோகத்தில் என் கண்களை திறப்பேன்னு சொல்லி. இந்த சீட் ஆஃப் சென்சிட்டிவிட்டி எலிமெண்ட் இன் மேன். சென்சிட்டிவிட்டி எலிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மிருகத்திற்கு என்ன இருக்காதுன்னா ஆத்மா இருக்காது. அது ஒரு பிளான் பண்ண முடியாது. நான் இளைப்பாடுவதற்காக நான் என் மனைவி காரில் ஏறி கொடைக்கானல் போக போகிறோம், அதால முடியாது. அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே முடிச்சிடும். ஆனா மனுஷர்களுக்கு என்ன தேவைன்னா இளைப்பாறுதல். மத்தேயு 11வது அதிகாரம் 29. 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மை. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய ஆத்மாவுக்குள்ள இது 2 இருக்குது. ஹிட்லர், முசோலினி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மா அழிக்க சொல்லும். ஆனா மனத்தாழ்மை, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு எதிரே கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தாழ்மையா இருக்கிறது நம்ம கற்றுக்கொள்ளணும். பெருமைங்கிறது நமக்கு பர்த்தில் வந்துடும், பிறக்கும் போதே வந்துடுது பெருமை.
கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கள் இளைப்பாறுதல். பீஸ். இளைப்பாறுதல் நீங்க ஃபாரின் போனா கிடைக்காது, நிறைய சாராயம் குடிச்சா கிடைக்காது. இது எப்ப ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ள வந்து சிம்மாசனம் போட்டு அவரை ராஜரீகம் பண்ணி நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த சீட் ஆஃப் சென்சிட்டிவிட்டிக்கு இன்னொரு உதாரணம் அவங்க காட்ட போறேன். எடுத்துக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 1:46. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 47:6. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இந்த ஆத்மா பயந்துகிட்டு இருந்துச்சுங்க. ஐயோ, நான் கல்யாணம் கட்டாத பெண்ணா இருக்கேனே, நான் ஒரு பரிசுத்தாவினர் மூலமாக கர்ப்பப்பட்டது யார் நம்புவா? இந்த வாழ்த்துதல் எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லு. ஆண்டவர் சொன்ன உடனே உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் சொன்ன உடனே அந்த அம்மா பெர்மிஷன் கொடுத்தது. இந்த ஆத்துமா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்தும். 46. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்ட நிறைவேறும். கர்த்தரால் எனக்கு அந்த ஆத்மாக்குள்ள ஒரு பீஸ், சமாதானம். 2வது அதிகாரம் 35வது வசனத்துல ஜஸ்ட் ஆப்போசிட். இங்க எந்த அளவுக்கு ஒரு பீஸ் இருந்துச்சோ அதே ஆத்மாக்குள்ள ஒரு சோகம். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போடும். இது ஆத்மாவுடைய ஒரு ஸ்டடியை நம்ம பார்த்துச்சு. சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். டைம் நிறைய ஓடிருச்சு, இருந்தாலும் சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியனுடைய ஆத்மா. திரும்ப உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிட்டு அப்புறம் வசனத்துக்குள்ள போயிடும். ஏசாயா 1வது அதிகாரம் 14வது வசனம். என் ஆத்துமா வெறுக்கிறது. எதை வெறுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத பிறப்பு பண்டிகை. என் ஆத்துமா இதை யார் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியன் தான் இதை செய்யணும். ஆசாரியனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா? எரேமியா 31வது அதிகாரம். எரேமியா 31:14. ஆசாரியனுடைய ஆத்மை கொழுமையானாலே பூரிப்பாக்குவேன். எந்த ஆசாரியன் ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்து அவரை சந்தோஷப்படுத்துறானோ, ஆண்டோடைய ஆத்மாவை எந்த ஆசாரியன் சந்தோஷப்படுத்துறான் அவனுக்கு தான் ஆசாரியனுடைய ஆத்மாவை கொழுமையானால் பூரிப்பாக்குவேன். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியார். இந்த ஜனம் ஆசாரியன் ஆண்டுடைய பார்க்கு உகந்தவர்களா இருக்கணும். 42, 41, 42, 32, 40. சரி, 32, 41. இது ஒரு ஆச்சரியமான வசனங்க. ஏன் ஆச்சரியமான வசனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாடும் அவர்களுக்கு இந்த தேசம் நிச்சயம். எந்த ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமா இல்லாச்சு, இப்ப அந்த முழு ஆத்மாவோட ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். இந்த ஜனத்தின் மேலே பெரிய தீங்கை வரப்பண்ணது போல நன்மையும் வரப்பண்ணுகிறார். ஆனா மனம் திரும்பணும், ஆண்டோட கூட இருக்கணும். சரி, சகரியா 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கும். சகரியா 11:8. ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பர்களை அதம் பண்ணினேன். என் ஆத்மா அவர்களை ஆரோசித்தது, அவர்கள் ஆத்மா என்னை வெறுத்தது. நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா உங்க ஆத்மால ஆண்டவர் கூட இருந்தாருன்னா அவர் ஆத்மால நம்ம இருக்கும். நீங்க வெறுத்து பின்மாற்றத்துக்கு போய் ஆண்டவர் மாற்றனா அவர் ஆத்மா உங்களை வெறுத்து. சோ சிம்பிள், ஸ்ட்ரைட். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 11வது அதிகாரம் 8வது.
ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பர்களை அதம் பண்ணினேன். என் ஆத்மா அவர்களை ஆலோசித்தது, அவர்கள் ஆத்மா என்னையும் வெறுத்தது. கிளியர் கட் பிக்சர். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றது. உங்கள் பார்வைக்கு நன்றாக இருந்தால் என் கூலியை தாருங்கள். அது 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுக்காக அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர், சதிசேயர் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். இதை தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்கிறோம். 16வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாகிற பராமரிக்கிறதும் நசுண்டு குணமாக்கிறதும் இளைத்தர்கள் அவனுடைய குழம்புகளை உடைத்து போடுவேன். மந்தையை கைவிடுகிறவனுக்கு மேய்ப்பனுக்கு ஐயோ. இது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 31வது வசனத்தில் இது நடக்கிறது. மத்தேயு 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன். இந்த மேய்ப்பன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மந்தையின் ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதிக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் நின்றுள்ளீர்கள். கிளியரா கட்டா சொல்லிட்டார். இப்படித்தான் நடக்கும். இந்த நேரத்தில் பிதாவாகிய தேவனுடைய ஆத்மா வேதனையில் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய இருதயம் வேதனையில் இருக்கும். ஏன்னா இந்த நாள்ல வெட்டப்பட போகிறேன். 27வது அதிகாரம் மத்தேயு 27. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவர்கள் இயேசுவை தேசாதிபதியிடம் கொண்டு போய் கூட வச்சு அவரை முள்முடி சொல்றாங்க, துப்புறாங்க, கோல்நாள் அடைக்கிறாங்க. அவருடைய ஆத்மா வேதனைப்படுகிறது. அந்த நேரத்தில் எல்லா ஸ்டேஷனும் ஓடி போயிட்டாங்க. சொன்னது அப்படியே நிறைவேறு. சகரியா 11வது அதிகாரம் 4வது வசனம் 11:4. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொள்ளையொன்று ஆடுகளை மேய்க்க கடவாய். இது யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது. கொள்ளையுன்ற ஆடுகளை நீ மேய்க்கணும். வாசிக்கணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம். இங்க நம்மள ஆண்டவர் மேய்ப்பரா வச்சிருக்கிறாரு. பிரதான நால்வர் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாழாத கிரீடத்தை பெறும். இந்த மகிமையுள்ள வாழாத கிரீடத்தை கிடைக்கும் போது நம்முடைய ஆத்மால கிடைக்கிற சந்தோஷத்தை கல்லவே இருக்காது. ஸோ ஆத்மா குறித்து ஒரு சின்ன ஸ்டடி பார்த்தோம். அந்த ஸ்டடியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகரியால ஒரு கனெக்டட் ஆத்மா நம்மளுக்கு விளக்கிக்காரு. ஜபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டோடைய ஆத்மா நாங்கள் பார்த்தோம் ஐயா. அதில் இருக்கிற எல்லா குணாதிசயத்தையும் ஆவியர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.